நேத்து ஜலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருப்பாரு. இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கணும், இல்ல ட்ரம்ப் அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல அவர் ஜெயிச்ச மாதிரி காமிக்கணும்னா இந்த இடத்துல உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையை எப்படி முடிவு பண்ணணும், இல்ல என்ன விதத்துல பண்ணணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த இடத்துல ரஷ்யாவை ஜெயிக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசியிருப்பாரு. அதுக்கு இப்ப நேரடியாக அமெரிக்கா கிட்ட இருந்து பதிலானது கிடைச்சிருக்கு. அவங்க பிரச்சனை அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், இதுல நம்ம செயல்படுறதுக்கு என்ன இருக்கு, நம்மளால மீடியேட் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் ஈடுபட முடியும். சில நபர்கள் விரும்புற மாதிரி இந்த இடத்துல ராணுவ வீரர்கள் அனுப்புறதோ இல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அவங்களோட முடிவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய உதவிகள் கண்டினியூ ஆகணுன்றதோ இந்த இடத்துல நம்மளோட முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட இருந்து நேரடியான ஒரு அறிவிப்பானது வந்திருக்கு. கூடவே ரஷ்யாவோட முக்கியமான ஒரு பவர் பிளான்ட், ரெசான் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, மாஸ்கோல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் டிபோட் அண்ட் தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லலாம். இதை இப்போ உக்ரைன் அடிச்சதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றது ஏற்பட்டிருக்கு. இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்ப ரஷ்யாவில் பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வெப்பத்தை உணரக்கூடிய அளவுக்கு அன்கண்ட்ரோலபிள் ஃபயர்ன்றது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தாம்புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஆரம்பிக்க போறது ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் பொறுத்து தான். இந்த ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ்ன்றது பெட்ரோலியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் அவங்க சார்ந்த கூட்டணி இந்த ஒபெக்னு சொல்லுவாங்க. ஒபெக் பிளஸ்ன்றது இந்த மத்திய கிழக்கு அல்லாத மற்ற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய நாடுகள். இந்த ஒபெக்ல சவுதி அரேபியா, யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஈரான், ஈராக் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 12 நாடுகள் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் ஒபெக் பிளஸ் பார்த்தோம்னா ரஷ்யா, அசர்பைஜான், கசக்ஸ்தான் சொல்லிட்டு இந்த கூட்டணியில் ஒரு 10 நாடுகள் இருக்காங்க. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த ஆயில் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 55% அதிகமான ஆயிலை ப்ரொடியூஸ் பண்றது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான். ஆனா அதே நேரத்தில் உலகத்தோட ஒட்டுமொத்த ஆயில் ரிசர்வ் எடுத்து பார்த்தோம்னா 82% அதிகமான டோட்டல் ஆயில் ரிசர்வ்ன்றது இன்னும் எடுக்கல. ஆனா அந்த அளவுக்கு எண்ணெய் வளங்கள் இந்த 2 அமைப்பு கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல அதிகமான ஆயிலை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க, நாடுகள் வைஸ் பார்த்தோம்னா முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா தான். ஒரு ஒட்டுமொத்த உலகத்தோட ஆயில் உற்பத்தியில 22% அதிகமாக இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம்ன்றது சவுதி அரேபியா, ரஷ்யா சவுதி அரேபியா இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க 2 பேருமே 11% கூட, எக்ஸாக்டா தெரியல, 11% கூட இந்த 2 நாடுகளும் மாத்தி மாத்தி ஆயில ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த பாரிஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் அக்ரிமெண்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்றதை குறைக்கணும், இந்த மாதிரி நம்ம அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒட்டுமொத்த அக்ரிமெண்ட்ல இருந்தும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்தது மட்டும் இல்லாம அலாஸ்காவில் நிறைய ஆயில் ரிசர்வ்ஸ்ன்றது இருக்கு. இப்போ அமெரிக்காவோட ஒட்டுமொத்த ஆயில் ப்ரொடக்ஷன்ல 30% அமெரிக்காவோட தேவையை பூர்த்தி பண்ற அளவுக்கு அலாஸ்கான்ற அந்த ஒரு பகுதியில் மட்டுமே ஆயில் வளங்கள்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ அதிகமாக பம்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட எக்கானமின்றது இப்போ அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இல்லை. ஏற்கனவே ரிசெஷனால ஏற்பட்ட பயம், இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா அமெரிக்காவோட எக்கானமி டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல ட்ரில்லியன் டாலர் கடன்ல அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் டாலர்ஸ் இன்னும் பிரிண்ட் பண்ணி அவங்களோட கவர்மெண்ட் வீழாம பார்த்துக்கிட்டாலும் இதோட இம்பாக்ட், இதோட இன்டைரக்ட் இம்பாக்ட்ன்றது பொதுமக்கள் மேல தான் விழுகும். ஸோ இதை பூஸ்டப் பண்றதுக்காக என்ன பண்ணணும்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பிரைஸை குறைக்கணும். இதுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் வழின்னு பார்த்தோம்னா ஆயில் பிரைஸை குறைக்கிறது மட்டும்தான். இப்போ ஆயில் ப்ரொடக்ஷன்ல அமெரிக்கா முதல் இடத்துல இருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா சராசரியா 21-23 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் அமெரிக்கா உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆயில் கன்சம்ஷன்லயும் அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு அமெரிக்கா கன்சூம் பண்ணக்கூடிய அந்த ஆயிலோட அளவுன்னு பார்த்தோன்னா 22-24 மில்லியன் பேரல் அவங்களோட தேவைக்கு ஏற்ப. ஸோ அவங்க உற்பத்தி பண்ற அளவுக்கு சரியான அளவு அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ உற்பத்திக்கும் அந்த இடத்துல பயனுக்கும் சரிசமமான ஒரு பங்கு நிலவிட்டு இருக்கப்போ அவங்களால எக்ஸ்போர்ட் இதில் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது அதில் க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரூட் ஆயிலோட யூசேஜ் தான். இன்னும் இதில் நிறைய பை ப்ராடக்ட்ஸோட யூசேஜ்லாம் பார்த்தோன்னா அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயிலோட அளவுன்றது அவங்களுக்கே சில நேரங்களில் பத்தாம போகிறதுக்கான அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வ் தவிர்த்து சொல்கிறேன். ஏன்னா ரிசர்வ்ல அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ரிசர்வை தவிர்த்து அவங்களோட தேவைக்கு சில சமயத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதில் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அவங்களோட உள்நாட்டு ப்ரொடக்ஷன் அவங்களோட யூசேஜ்க்காக பயன்படுத்திட்டு மீதி இருக்கிறத ஐரோப்பிய ஒன்றியம், ஏன் நம்ம இந்தியா கூட இன்னும் வாங்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, அவங்க கிட்ட இருந்து குட்ஸ் ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனே அவங்க வச்சுக்காம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவோட கன்சம்ஷன் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கப்போ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சீனா.
மூணாவது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. நம்மளோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனே பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேரல்கள் என்னவு தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? 4.8லேருந்து 5.4 வரைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியாக 54 லட்சம் பேரல்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம். கடைசியாக வந்த டேட்டா பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் 2024 வந்த டேட்டா வரைக்கும் 4 மில்லியன் பேரலுக்கும் அதிகமாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக ஒபெக் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து ரொம்பவே கீழே இறங்கிட்டு இருந்த கிராஃப் ஆனது இப்போ 2024 இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான டேட்டா நான் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுற பார்த்துக்கோங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஈஸியாக குறைக்கணும்னா இந்த ஆயில் பிரைஸில் தான் கை வைக்க முடியும். அவங்களோட எக்கானமியை பூஸ்டப் பண்ணணும், மக்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் செய்யற மாதிரி காமிச்சோன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸை கம்மி பண்ணணும். அப்போ அமெரிக்கா இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் ப்ரெஷரை போடுவாங்க. ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் நாடுகளுக்கு ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த சொல்லி போடுவாங்க. சவுதி அரேபியாவோட தலைமையில் இப்படி ஒரு கூட்டணி உருவானதுக்கு முக்கியமான காரணமே ஆயிலுக்கான ப்ரைஸ். ஏன்னா இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா சொன்னது தான் விலை, அமெரிக்கா சொன்னது மட்டும்தான் மார்க்கெட் ரேட்னு இருந்தப்போ சவுதி அரேபியா இப்படி ஒரு அமைப்பு உருவாக்குனதுக்கு அப்புறமா எங்களுக்கு என்ன தேவையோ இல்லை எங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நீட் இருக்குது, கொரோனா டைம்லாம் பார்த்தோன்னா உற்பத்தி அதிகமாகிட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ரொம்பவே வந்து ஷிப்புக்கான ரெண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுங்க, இங்கே இருக்கக்கூடிய ஆயிலை எங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஒபெக் நாடுகள் எல்லாம் ஆயிலை ஃப்ரீயாக கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ இப்போ அமெரிக்கா ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன போடுறாங்கன்னா நீங்கள் உற்பத்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்துங்க, இந்த 11% இருக்கிறத இன்னும் 1% கூட்டுற அளவுக்கு நீங்கள் உற்பத்தி அதிகமாக்குங்க. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு இது எப்படி ஒரு பிரச்சனையாக போகும்னா உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னா மார்க்கெட்டில் ஆயிலோட ரேட் குறைஞ்சிடும். ஆயிலோட ரேட் குறையிறப்போ இவங்க ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் பண்ணி வைக்கக்கூடிய அந்த சார்ஜஸும் இவங்க கப்பல்களில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல அந்த சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா சவுதி அரேபியா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கும் இல்லை எல்லா நாடுகளுக்கும். ஸோ இன்டெரக்டாக இந்த இடத்துல சவுதி அரேபியா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 600 பில்லியன் யூஎஸில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 4 நாளில் நடந்திருக்க கதைங்க. ஜியோபாலிட்டிக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு தலைவர் மாறுறதுனால மாறுதுன்றதை பாருங்க. ஸோ ஒரு 600 பில்லியனை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களோட பழியை கழிச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்தபடியே இவங்க குறி வைக்க போகிறது ஒபெக் ப்ளஸ் மட்டும்தான். இந்த ஒபெக்கும் ஒபெக் ப்ளஸும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது அமெரிக்காவை செம்மடி வாங்க வைக்கும். ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக இவங்க இந்த முடிவுகளை எடுப்பாங்கன்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஆயில் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கப்ப ரஷ்யா உக்ரைன் போரில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். நேற்று வரைக்கும் ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சுல, இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் ஏஞ்சல்லாம் கிடையாதுங்க ஜெலன்ஸ்கி, இது வந்து அவரோட பிரச்சனை. இந்த யுத்தத்தை தொடங்கினது அந்த 2 நாடுகள், அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை அவங்க மட்டும்தான் பேசி முடிக்கணும், அதை அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து முடிவாக மாற்றிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிகளை கொண்டு வர முடியுமே தவிர போன பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி இல்லை, அவங்க பண்ண தப்புகளை இந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன், அவங்களுக்குள்ள பிரச்சனை அதை அவங்களோட நிறுத்திக்கிட்டோம், அந்த பிரச்சனை நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாக்ஸ் பேயர்ஸோட மணின்றது அதிகமாக உக்ரைனுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் என்னால் அலோவ் பண்ண முடியாது. யாராச்சும் இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு முன்ன மாதிரி உதவிகள் பண்ணும் இல்லை யூஎஸ் டாக்ஸ் பேயர்ஸோட உதவிகள் அதிகமாக அமெரிக்காவிலேருந்து போகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அது இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, கேட்டால் கொஞ்சம் சிரிப்பீங்க, இல்லை இது சிரிக்கிற மாதிரி எடுத்துக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நான் சொல்ல. ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜி பற்றி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரோ ஒரு முக்கியமான நபர் என்ன பண்ணார், அமெரிக்காவோட ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்தை திருடி கொண்டு போயிட்டு ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்தனால தான் அமெரிக்காவை விட முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை இப்போ ரஷ்யா உருவாக்கி வச்சிருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலாம் என்ன மிசைல், இப்போ இருக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸை விட சூப்பர் ஹைப்பர்சானிக் வெப்பன்ஸை நாங்கள் உருவாக்க போகிறோம். அந்த வெப்பன் உருவாச்சுன்னா அதுக்கு நிகராக யாராலையும் நிற்க முடியாதுன்னு இன்னைக்கு ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். எனக்கு இது கேட்டதும் ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் 2017 அவங்களோட ஏவுகணைகளை டெஸ்டிங் ஃபேஸ் முடிஞ்சு அவங்களோட படைகளை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அமெரிக்கா கிட்ட ப்ராப்பரான ஒரு ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ன்றது கிடையாது. ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், டாக் ஈகிள் போன்ற ஏவுகணைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட ப்ராப்பரான ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக இவர் இப்படி பேசிட்டு இருக்காரா இல்லை ஜஸ்ட் சும்மா பேசணுன்றதை பேசிட்டு இருக்காரான்னு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறமா என்ன நேரத்தில் எது நடக்குன்றது கண்டிப்பாக யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு மிடில் ஈஸ்ட்டுக்கு டூர் போகணும்னு சொன்னாலும் சொல்லுவார், இல்லைனா ஏன்னா இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இந்த 2 நாடு தலைவர்களும் சந்தித்து பேசலாம். நேரடியாக இல்லைனாலும் உடனடியாக ஒரு டெலஃபோனிக் கான்வர்சேஷன்ன்றது இந்த தலைவர்களுக்குள்ளே ஏற்படுத்தப்படலான்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இவர் சொல்லதில் எனக்கு ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு விஷயம் சொல்லலாம். ரஷ்யா வந்து எப்பயுமே நெகோசியேஷனுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. 2022 இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ரஷ்யா அவங்களோட நெகோசியேஷனை இந்த இடத்துல பண்ணணுன்றதை ஆழமாக பதிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உக்ரைன்
ஜெலன்ஸ்கி ஹீன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இந்த இடத்துல எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் அவங்களோட முன்னாள் அலைஸ், அதாவது முன்னாடி இருந்த பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன், யூகேவோட போரிஸ் ஜான்சன், இவங்களோட பேச்சு கேட்டுட்டு அவர் தள்ளி போட்டுட்டே போயிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காதுன்றதையும் சூசகமா சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பக்கம் அமைதி வேணும், அமைதி பேச்சுவார்த்தை வேணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ரெசான் தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, பக்கத்திலே வந்து ஒரு பெரிய ஆயில் ரிசர்வ்ன்றது, ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்றது இருக்கு. அதுல நேற்று அவங்க நடத்தின ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்ல அந்த ஃபயர்ன்றது கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சா என்னடான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விசிபிள் ஃபயர் பால்ன்றது அந்த இடத்துல ஏற்படுது. இது வந்து ரஷ்யாவுக்கு இப்போ உக்ரைன் ஏற்படுத்தினதுல ஒரு பிக்கஸ்ட் லாஸாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல ஆயிரம் டன், ஏன் பல லட்சம் டன் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அந்த ஃபியூல்ன்றது ஒட்டுமொத்தமாக வேஸ்ட் ஆயிடுச்சு. அதை ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த கடுங்குளிரையும் தாண்டி அந்த ஃபேக்ட்ரி, இந்த பாதிக்கப்பட்ட அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இதோட ஹீட்ன்றதை உணரப்படுது. அப்போ அந்த எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்றதை நீங்கள் ஜஸ்ட் விஷுவலி இல்லை உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடிஞ்சா பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்கள் எதுவுமே பண்ணலையே, நாங்கள் வந்து இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியாக தான் இருக்கோம், நாங்கள் வந்து எப்பட அமைதி ஏற்படும் சொல்லிட்டு வாய் கூசாமல் அந்த இடத்துல போய் சொல்லிட்டு இருக்காரு. இதில் நேற்று வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு வந்து அதை பார்த்ததும் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. 1990களில் இருந்த மாதிரி பார்டர் வேணும்னு சொல்லிட்டு உக்ரைன் கேட்குறாங்க. சரிதான், சரியான விஷயம் தான், நல்ல விஷயம் தான். அதே மாதிரி 1990களில் நாட்டோ பார்டர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப கொண்டு போவாங்களான்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி தான். ஆனால் இதுக்கான பதில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க அதை பண்ண போகிறதும் கிடையாது, ரஷ்யாவும் இந்த இடத்துல பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ துருக்கியோட பைப்லைனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா டர்க் ஸ்ட்ரீம் வழியாக இன்னும் யூரோப்பாக்குள்ளே ரஷ்யாவோட கேஸ் போயிட்டு தான் இருக்குது. ஹங்கரி இன்றைக்கி ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கான கேஸ்ன்றது டர்க் ஸ்ட்ரீம் பைப்லைன் மூலமா ஒரு விதத்தில் வந்துட்டு இருக்கு. உக்ரைன் வந்து எப்போ அந்த பைப்லைன் மேலே நடத்தக்கூடிய அந்த அட்டாக்ஸை நிறுத்துறாங்களோ அப்போதான் அடுத்த கட்ட சாங்ஷன்ஸ் இல்லை ஏதாச்சும் உதவிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலயமா வருதுன்னா அதை நாங்கள் செய்ய விடுவோம், இல்லைனா நாங்கள் இந்த இடத்துல வீட்டோ பண்ணவும் தயங்க மாட்டோம், எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியன்றதை திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்